ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம பேட்டில் ராயல் போட போகிறோம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு விளையாட போகிறோம். நம்மளால் முடியும்னு எனக்கு தோணுது. இது கீழே இருக்குது, அங்கே எங்கே சுற்றி சுற்றி விளையாடு, ஜாலியாக இருக்கும். ஒரு என்னன்னா, இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு விளையாடுவோங்க. நம்ம இதை எடுத்து கீழே வைக்குவோம். இல்லைனா என்னன்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் பேட்டில் ராயல் விளையாட போகிறோம். எல்லாருமே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுதாங்க தேவை. எனக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பட்டன்னு அமுக்கிடுங்க, அதே எனக்கு போதும். அது மட்டும் அமுக்குங்க கைஸ். ஏன் கைஸ் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே, ஒரு பேட்டில் ராயலில் நம்ம எப்படி விளையாட போகணும் தெரியல. ஸோ பார்க்குங்க. வயசை பற்றி சந்தேகப்பட்டுறாதீங்க. நான் கொஞ்சம் பெரிய பையன்தான், ஆனால் யூடியூப்பில் தான் சவுண்டு தான் வித்தியாசமாக வருது. வந்துட்டு இன்னும் நார்மல் பிளேயர்னு வச்சுட்டுலா எல்லாமே நம்ம கூடுங்க. நாளைக்கு மஸ்ட்டும் கிடைக்குது. கீப்பும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டில் ராயலில் ஒத்தால போகணும். தமிழ் ப்ரோவால் முடியுமான்னு பார்ப்போம். எப்படியுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்க போகுது. ஹார்டாகவே இருக்காது. ரியல் வந்தாச்சு கைஸ். பிளேனில் இறங்கியாச்சு. ஹெட்ஷாட் அடிக்க வேண்டியது. கொஞ்ச நேரத்துலேயே ஆரம்பிச்சிடும். நம்ம பிச்சுக்கிட்டே இறங்குவோம். ஏன்னா பிச்சுக்கிட்ட தான் அதிகமாக ஃபோனே வரும். கரெக்டாக இங்கே பிச்சுலாடி இறங்கணும்னு எனக்கு தெரியும். சரி, கரெக்டாக பிச்சு கொண்டே இறங்குவோம். சரி, இறங்குவோம். இப்போ ஒன்றுமே செய்யவே மாட்டேங்கிறாங்க. சரி, இருக்கட்டு. உங்களுக்கு ஒரு கண் எடுத்துரும். ஸ்கின் இருக்கிற கன்று ஒன்றுமே இல்லை. சரி, இருக்கட்டு. அப்புறம் லைட்டு வெயிட் பண்ணுங்க. சின்ன வயசுல தான் வந்தாலும் எனக்கு தெரியாது. எனக்கு தான் நானும் ஸ்கவுட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அதெல்லாம் நல்ல ஒன்று. ஆனால் எப்போ வரும்? இந்த ஒரு சைனு வந்துச்சு. நான் சொன்னேன்னா வரான். பார்த்தீங்களா, பாட்டு விளையாடுதுன்னு பார்த்தீங்களா? முன்னாடி தான் பாட்டு நேரம் விளையாடாது. யாரும் என்ன போட பார்த்துருக்கா? உங்கள்கிட்ட நான் சுற்றுவேன். என்ன ஏதோ புதுசாக எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குமா இங்கே? இது எனக்கு தெரியாமல் ஆயிட்டுது. இங்கே நம்மளுக்கு எலக்ட்ரிக் அடிக்கும். இல்லைனா நம்ம என்ன பிச்சுக்கிட்டே இறங்கியிருக்கவே மாட்டோம். நம்ம போச்சுன்னா கிட்ட போவோம். இடத்த விட்டு தப்பிக்கணும். ஏன்னா இது வந்து இந்த எலக்ட்ரிக் போச்சுன்னா கிட்ட போனால் அது நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோன் பண்ணல. சொன்னா கைஸ்
எப்படியுமே நம்மளுக்கு பீக்கு கிட்ட தான் வரும். ஓல்டு பீக்கிஸ் ரிட்டர்ன்னு போட்டிருக்காங்க. அது நடக்குமான்னு எனக்கே தெரியல. நடக்கும் தான் கமெண்டில் ரெட் ஹார்ட் போட்டுருங்க. நடக்காதுன்னு சொன்னீங்க கமெண்டில் ப்ளூ ஹார்ட்டை போடுங்க. ஆனால் அதுக்காண்டி எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ சரி அது இப்போ ஸ்கவுட் இது என்னங்க ஸ்கவுட்ரானது ஏதாவது இருக்குது. நம்ம இறக்கணும் தான் எனிமிஸை கண்டுபிடிச்சிருக்கோம் போல. பாட்டுனா ஏதோ ரியல் மாதிரி விளையாடிட்டு இருக்கு. பாட்டு தான் நம்ம எங்கே போகணும்னு தெரியல. ஒரு எனிமையுமே கண்ணு கிடைக்குது. ஏன்னா முதல்ல இறங்கும்போது எக்கச்சக்கமாக இறங்குவோம். இங்கேருந்து இறங்குவோம். இங்கே வந்து நம்ம ஹை லெவலப் பண்ணவர் அவ்வளோதான். நம்ம கதை முடிஞ்சு அப்புறம் பிளேஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே ஒரு நார்மல் பிளேயர் தான். அந்த ஒரு பாட்டு எடுத்து பாருங்க. கொஞ்சம் உட்காந்துட்டு அடிக்கணும். பாருங்க எப்படி போய் அடிக்கணும்னா இப்படியே அடிக்கணும். தப்பிச்சுட்டுங்க. அழகாக போட்டிருந்தேன். எல்லா பாட்டுமே இப்போ அழகாக தப்பி ஆரம்பிக்குது. அழகாக தப்பிச்சிடும். பிச்சுக்கிட்ட போகிறதா அதே மயிலாண்டின்னு எப்போண்டா இந்த மேட்ச் முடியும் போயா எப்போண்டா அடிக்கணும்னு இருக்குது. கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு ஸ்லைஸ் மாதிரி எல்லாமே போடுற மாதிரி விட்டுருவாங்க. ஒன்று கைனாக்காக. ஆனால் சில டைம் நம்மளே போட எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் கட்டானா வச்சு போடுவாங்க தெரியுமா? டே அந்த மாத்துறது போட்டு கம்ப்யூட்டர்லாம் நம்ம கதையும் முடிச்சிருக்கோம். எல்லா பாட்டுமே இப்போ தரமாக விளையாட ஆரம்பிச்சு. பாட்டு வந்து ரியலாக கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆகு தெரியாமல் எடுத்துட்டே சார். பைசன் காகஸ் தரமாக சொல்லுவோம். பைசன் மாதிரி டொப்புன்னு போகும். அதுதான் நான் பைசன் கண்ணை எடுக்க முன்னாடி தான். பார்த்தீங்களா கைஸ், மாட்டு ரவி ப்ரோ மாதிரி சில டைம் நான் விளையாடிடுவேன். ஹெட்ஷாட்டாக ஒன்றும் சில டைம்லாம் எனக்கு நியூ பிளேயருக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓல்டு பிளேயரும் எப்படி எல்லாமே சீஜர்லாம் போட்டு தரமாட்டாங்க. எப்போண்டா இது முடியும், எவ்வளோ நேரம்டா ஆகும்னு இருக்கு. நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறது நம்ம போடுவோம். அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க கைஸ். எவனுமே கண்ணிலையும் போட மாட்டேங்கிறாங்க. நம்மகிட்ட கொண்டு நம்மளே திரும்பி ரிவைவல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் பண்ணிடணும்.
ஆள் மாதிரி இருந்துச்சு. ஓ தண்டருக்குள்ளாடி வந்துட்டோம். டே 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 ஓடு 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 ஓடு. ஒரு ஆள் போய் ஹெட்ஷாட்டாக விழணும்னு பார்க்குறேன் கைஸ். ஹெட்ஷாட்டாகவே விழ மாட்டேங்கி. நம்ம இப்போ ஹெட்ஷாட் பண்ணிக்கிட்டோம்னா மாட்டுறது ப்ரோ. அது அப்புறம் எஃப்எஃப்கே பர்சன் தான் ஆயிடுறோம். ஹெட்டில் வச்சு பழகினாலே போதும் கைஸ். நம்ம தான் ப்ரோ பிளேஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அடிக்கணும். பயம் இல்லாமல் விளையாடுங்க கைஸ். நான் முன்னாடி தான் பயம் இருந்து விளையாடுவேனா, அதனாலே நான் செத்துருவேன் கேமில். அப்போ பயம் இல்லாமல் நீங்கள் விளையாடுங்க. அப்போ உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்ட்டை கொடுக்கும். மெயினாக உள்ள அந்த பேட்டில் ராயல்ஸ்லாம் போய் ஹெட்ஷாட் வச்சு பழகுங்க. ஹெட்டுக்கு இப்போ தான் எனக்கு ஃபுல்லாக ஹெட்டுக்கு தான் கைஸ் வருது. கரெக்டாக ஹெட்டுக்கே வச்சுது. ஏன்னா நான் இன்ஸ்பிரேஷன் வருது. மாட்டுது ப்ரோ, அப்புறம் நம்ம எஃப்எஃப்கே பிரசாந்த், அப்புறம் ஏதோ ஒரு ஸ்குவாடா அவங்க மாரி ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துட்டு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து 10 பேர் தான் இருக்காங்க. மேட்ச்சில் ஹெட்ஷாட்டை வச்சு சும்மா பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு நான் தமிழ் லோன் வச்சுருக்கேன்னா, ஏன்னா எனக்கு தமிழில் வச்சு விளையாடினா ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. அவங்கள மாதிரி ஆயிடுவோம் நான். ஆனால் நீங்களும் ஏனே அவங்கள மாதிரி ஆக்குனா போதுங்க. உங்களுக்கு நான் ஃப்ரீ டைமண்ட் எப்படி கொண்டுட்டு வரணும்னு ஒரு வீடியோவில் போடுவேன். அது நானும் கண்டுபிடிச்சி உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஜோனுக்கு வெளியில் இருக்கிறது நல்லது. என்ன திரும்ப வச்சுருந்தா நம்மளும் இது பண்ணுவோம். ஃபைனல் ஃபைட்டு இது வரதுனால எல்லாமே கஷ்டமாயிரும் போல கைஸ். சரி 5 பேர் விளாடணும். நம்மக்கிட்ட மொபிலிட்டி மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறது தான் மொபிலிட்டி. எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா முதல்ல எல்லாமே வரேன். இல்லை மயிருமே வர மாட்டேன். ஒருத்தர் ஜோனுக்கிட்டே செத்து போயிட்டான். ஓனும் நம்ம ஜோனுக்கிட்டே செத்து விடாது. ஓடுகளாடே ஓடுகளாடே. வீட்டு போனாலும் என்ன மாதிரி போனாலும் நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு ஜோனுக்குள்ளாடி போயிடணும் வேஸ். ஜோனுக்குள்ளாடி போனால் போதும். இன்னும் 2 பேர் தான். நம்மளை தவிர்த்த 2 பேர். நம்ம சாகக்கூடாது. ஜோனுக்குள்ளாடி வந்து இது இருக்கான். இருக்கான். Last chance. Which team will be victorious? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கிட்டப்பே போட வேண்டியதாங்க. என்னங்க இது இவ்வளோ போட்டுமே சாக மாட்டேங்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய். See you. டாட்டா.